ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பச்சை மொச்சையை வச்சு ஒரு புளி கூட்டு தாங்க பண்ணி காட்ட போகிறேன். இது தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டி சேனல் ரெசிப்பியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் குக்கர் தாங்க எடுத்திருக்கேன். ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது புளி கூட்டுனால நமக்கு உடம்புக்கு சூட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிற போகிறோங்க. நல்லா வதக்கிடணும். நமக்கு அது வெங்காயம் இருந்த தடமே அந்த கிரேவியில் தெரியக்கூடாது, அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்ல வாசனையை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. நமக்கு இந்த கிரேவி மாதிரி, இந்த கூட்டு மாதிரி கிடைக்கிறதுக்கு தக்காளி பழம் ரொம்ப முக்கியம். அதனால் தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் தூள் உப்புனா தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை சேர்த்து வதக்கிடலாம். உப்பு சேர்த்தனா சீக்கிரமே நமக்கு இந்த காய்கறிகள் சீக்கிரமே வதங்கிடும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா நான் குழம்பு மசாலா பவுடர் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் குழம்பு மசாலா பவுடர் இல்லைன்னா தனியாத்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு இதில் குழம்பு மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மசாலா பவுடரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மசாலாவை இதில் வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயில் நல்லா சுருளை வதக்கும் போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான புளிக்கரைசலை ஊற்றிடலாங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை எடுத்து நான் கரைச்சிட்டு இதில் ஊற்றிருக்கேன். நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ இதில் பச்சை மொச்சையை ஆட் பண்ணிடலாங்க. நான் பச்சை மொச்சை 250 கிராம் எடுத்திருக்கேங்க, 1/4 kg. இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு இந்த கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இதை மூடிட்டு நான் ஒரு 7 விசில் வச்சு எடுத்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் நல்லா மாவு போல் அது வெந்து வரணும், அதனால் 7 விசில் வச்சு எடுத்திருக்கேங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ இது சாதத்துக்கு உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இட்லி தோசைக்குமே அருமையாக இருக்குங்க. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.